நமக்கு தேவையான தேவைப்படக்கூடிய சௌகரிய வைத்தியத்தை நண்பருக்கு மரியாதைக்குரிய மதகுருவின் சார்பாய்வாளர் அவர்களை வருகிற என்று விழாக்கள் அவர்களும் ஒன்றுக்கும் நண்பர்களையும் அதுபடி வந்து எத்தனை பேர் கொடுக்குறாங்கன்னு தெரியல அதை பார்க்க அந்த மாதிரி குணசேகரனை வந்து பொறுப்பா தலைமையேற்று நடத்துறாங்கன்னு சொன்னா நமக்கு வாய்ப்பு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு கண்ணியமிக்க காலம் இல்லை. அவரை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய நம்மளை நாட்டு போன்றபடி சட்டத்தையும் அதுக்கேற்ப நாம் நடக்க வேண்டும். நமக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தையும் நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு கிராமத்தில் ஒன்றிய நல்ல மனிதன். நல்ல மனிதர்களாக நாமும் வளர வேண்டும். இது முக்கியமான பாயிண்ட் சொல்லணும்னா மீனாட்சி மிஷன் ஆபீஸ்ல ரத்ததான முகாமுடைய மகிமை அதோடைய பலன் அதோடைய வலிமை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்களை சொல்ல விரும்பினார். ஏறத்தாழ ஒவ்வொரு மாதத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு மாவட்ட செயலர் பெண்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ். அதுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண ரவி சார் நீங்க மனப்பூர்வ காலம் நன்றி சொல்றேன். எல்லாம் தேவை காலம் தான். ஊருக்கு நல்லவங்களுக்கு மற்றவர்கள் சரி காலம் தயாராக ஐயா உப்பு சொல்றேன். காலம் பேசுறேன் என்ன கேட்டீங்கன்னா அவங்க எந்த என்வாரன்மெண்ட் தான் ஈடுபடுறாங்க. ரொம்ப பிரமாதமா இருந்து அதை போட சொல்லிச்சு. சாதாரணமா ஒரு ட்ரீட்மெண்ட் வைத்திய காசு பார்க்கக்கூடிய செலவு தான் கொடுத்தோம். 30,000 பணம் கொடுத்தோம். இந்த பிள்ளை வந்து உயிர் பெற்றதுக்காக மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் 4வது பள்ளிக்கு கொண்டு போனேன். ஜிஎஸ் கொண்டு போனேன். எனக்கு நம்பிக்கை கம்மியா இருக்கு. என்ன கேட்டா நம்பிக்கை மீனாட்சி போயிருக்கோம் பரவாயில்ல என்ன வந்தாலும் பார்த்துப்போம். மீனாட்சி இருக்கு மதுரை மீனாட்சி இருக்கு அப்படின்னு சென்ற போகும்போது அங்கே சொல்லி அவ்வளவு உண்மை அந்த டீம் அவங்க எல்லாருமே பெரிய விஷயம் உண்மையே பெரிய விஷயம். அந்த ரத்த தான முகாமை எனக்கு அப்ப நான் போயிட்டு வந்துச்சுன்னா நான் மாவட்டத்தில் நடத்துறேன். மாவட்டத்தில் நடத்துறோம்னா அந்த பெருமை என்ன அப்படின்னு நடத்துவோம். நிச்சயமா நடத்துவோம். அவனுக்கு ரவிசாருக்கு பசங்க வந்து மீனாட்சி நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு மனப்பூர்வமான நன்றி. வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி.